5/10/2025 சாமுர்தி SM 23க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஆல் போர்டு நேற்று 5 6 கொடுத்துருந்தா நம்மளுக்கு 6 A போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இந்த சி போர்டில் வச்சுருக்கோம். இந்த 77 வந்து சி போர்டு, 6 வந்து ஏ போர்டுக்கு போயிருக்குது. நேற்றுக்கு சொல்லியிருந்தோம் ஒரு 5 வந்தால் வரும்னு. ஆனால் 0வோ 5 வரணும், ஆனால் ரெண்டுமே வரல. அதுக்கு பல 6 வந்திருக்குது. ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 2 6 1 7. சரிங்களா? டி போர்டில் 2ஆம் நம்பரு, அதுக்கு அடுத்து 6, அடுத்து 1. இந்த 6 7 கொடுத்துருக்கோம். கொட்டாயிட்ட சி போர்டுக்கு 7 6 உள்ளே போயிருக்குது. 67 வெளியே வந்திருக்குது. 67 ஏசிக்கு போயிருக்குது. சரிங்களா? ஏசிக்கு 67. பி போர்டில் 1 வந்திருக்கு. நேற்றுக்கு பாருங்கள் நம்ம 76லாம் கொடுத்துருக்கோம். 67 வந்திருக்குது ஏசி. இங்கே பார்த்தீங்கன்னா 17 2க்கு பவர் 7 17 வந்திருக்குது. 71 வந்திருக்குது. 26 கொடுத்துருக்கோம். 2க்கு பவர் 7 பார்த்தீங்கன்னா 67. அப்படி தான் வந்திருக்கு. 67 நம்ம 76 கரெக்டாகவே கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் திருப்பி போட வேண்டியது திருப்பி போடணும். அது மாதிரி டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா 6 1 5 0 3 8 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 6 1 ரிலீஸ் ஆகிருக்குது. சரிங்களா? நம்ம 6 1ன்னு வச்சு வைக்கல. பார்த்தோம்னா ஏசி 1 வைக்காதனால நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னா இந்த 1ஆம் நம்பருக்கு நம்ம ஏதாவது கொடுத்துருக்கணும். 12ன்னு வந்திருக்கு இல்லையா? இதுக்கு 1ஆம் நம்பருக்கு நம்ம 3 டிஜிட்டில் எதுவுமே வைக்கலை. அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நமக்கு ஆல் போர்டு 6 பாஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 67 வின்னிங் வந்திருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பு 5ஆம் தேதி சாமுர்தி SM 23க்கு உண்டான கணிப்பு தான். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 8 5ன்னு வந்திருக்குது. சப்போர்ட்டுக்கு 9ஆம் நம்பரும் உள்ளே இறங்கியிருக்குது. 8க்கு பவர் 3 5க்கு பவர் 0 9க்கு பவர் 4. நாளைக்கு அப்போ 9 3ங்கிற மாதிரி ரிசல்ட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஏன்னா 9ஆம் நம்பரோ 3ஆம் நம்பர் நாளைக்கு இல்லைன்னா 8ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 2 3, பி போர்டில் 9 1, சி போர்டில் 8 0, வெளியில் 5ஆம் நம்பர் கொடுத்துருங்க. 5 எங்கே வேணாலும் வரலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட்டில் சி போர்டுக்கு திரும்பவும் 7ஆம் நம்பரை நிப்பாட்டி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த சி போர்டு பேட்டர்ன், நீங்கள் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடையில் நம்பர் விட்டு அதுக்கடுத்து 2 இருக்கும். அடுத்து 7 வச்சுருக்கிறாங்க ஊடையில் விட்டு. சரிங்களா? அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நம்பர் திரும்பியும் சி போர்டில் 7ஆம் நம்பரை நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி 7ஆம் நம்பர் நிறுத்தலைன்னா 2ஆம் நம்பரை நிறுத்தலாம். 7க்கு பவர் 2 நிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா 0 கொண்டு வரலாம். சரிங்களா? நம்ம 8 0 அந்த மாதிரி 5 இதை கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 7ஆம் நம்பரு நான் ஏன் கொடுக்காம 7ஆம் நம்பர் சொல்கிறேன்னா, அது ஒரு வகையில் வர வேண்டிய நம்பர். அதுக்காக சொல்கிறேன். வந்தால் வரலாம். 97 திரும்பவும் வருது. நாளைக்கு 9ஆம் நம்பர் இறங்குற மாதிரி இருக்கிறனால பிசியில் திரும்பவும் 7ஆம் நம்பரை கொண்டு வந்து 97 வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. 29 இருக்குது. அது 92 வருதா 29 வருதாங்கிறது தான் பிரச்சனை. அந்த மாதிரி வருதா பாருங்கள். அதே மாதிரி டபுள்ஸும் காட்டுது. 2ஆம் நம்பரு 7ஆம் நம்பரு டபுள்ஸாகவும் வரலான்னு சொல்லுது. ஆனால் நம்மளுக்கு ஏன்னா நாளைக்கு வந்து அதிகபட்சமாக டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பேட்டர்ன்லேயே வந்து டபுள்ஸ் தான் கிடச்சிருக்குது. ஆனால் அந்த கிடச்ச இதை நம்ம வச்சுருவோம். ஆனால் அதுவே தான் அடிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் 5ஆம் நம்பரும் கொடுத்துருக்கோம், 3ஆம் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் அதான். அதே மாதிரி அதுவும் டபுள்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு வேளை அதுவும் சேர்க்கலாம். அதே மாதிரி டபுள்ஸ் 5 அடிக்கிறாங்களா 0 அடிக்கிறாங்களாங்கிறது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி 2க்கு நம்ம வந்து கொடுக்கல. ஆனால் அதே மாதிரி 297ங்கிற ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அப்போது வந்துட்டு என்ன ஆகும்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 79 இருக்குது 29 இருக்குது. சரிங்களா? இதிலேருந்து எப்படியும் வரும். நாளைக்கு தொடர் நம்பர் ஏதாவது ஒன்று பவர் பண்ணலாம். இல்லைன்னா அப்படி அடித்தாங்கன்னா இதில் உள்ள நம்பர் அப்படி ஜாயின் நம்பராக 3 நம்பர் சேரும். சரிங்களா? துணை நம்பர் சேரதுக்கு நாளைக்கு வாய்ப்பு உண்டு. ஜோடி நம்பர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த ஜோடி நம்பர் எது வேணாலும் எதோடு வேணாலும் சேரலாம். 25 29 41 48 97 29 97 95 அந்த மாதிரி வரலாம். 09 97 09 95 அந்த மாதிரி கூட நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கோம். நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். சி போர்டு என்ன நம்பர் வருதுன்னு நீங்கள் சாலிடாக கணக்கு பண்ணிட்டீங்கனாலே அடுத்த நம்பரை நம்ம பி போர்டில் உட்கார வச்சிடலாம். அந்த மாதிரி பார்த்து நீங்கள், ஏன்னா பி போர்டில் இப்போ 5 வருதுன்னா 1 45 அடிக்கணும். அது 95ன்னு வரலாம். சரிங்களா? இல்லை 75 25ன்னு வரணும். 5ஆம் நம்பர் நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த நம்பரையும் நம்ம கணக்கு பண்ணலாம். 0க்கு பவர் 5 அந்த மாதிரி பவர் நம்பரையும் நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டோம்னா 0 வருதா, 0க்கு 2 இருக்குது, 0க்கு 9 இருக்குது. அந்த மாதிரி உள்ள ஏதாவது அடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். சரிங்களா? நாளைக்கு 41 வருது. 41 14 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பாருங்கள், கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
பார்த்துட்டு இது பண்ணுங்கள். 41 வந்தாலும் 418ங்கிறது நான் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நாளைக்கு 414ன்னு அடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 9 4லாம் டபுள்ஸ் அடிக்கணும், அது வரவே இல்லை. ஒருவேளை கிராஸில் பார்த்தீங்கன்னா 41ன்னு வரும். அந்த 41க்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி 41 அப்படியே இந்த கிராஸ்ன்னு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியும் உங்களுக்கு ஏதாவது வருதா பாருங்கள். இந்த சேனலில் அதை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். உங்கள் கணிப்பில் எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது புரியும். சொல்லிட்டேன் சரிங்களா. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.